ஓகே, அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம செஷன் வந்து என்டிபிஎஸ் ஆக்டோட ஜென்ரல் டிஸ்கஷன், அதாவது பேசிக் ப்ரொவிஷன்ஸாக இருக்கட்டும், அதோட கீ ப்ரொவிஷன்ஸாக இருக்கட்டும், மற்றபடி இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ் இதெல்லாம் நம்ம ஜெனரிக்காக டிஸ்கஸ் பண்ணுவோம். இதை தவிர்த்து இந்த டேஸ் டு கம் ஐ ஹவ் ஆல்சோ பிளான்ட் டு ஐ ஹவ் ஆஸ்க்ட் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் I've asked one of my friend to take another session, whose name is Vinod. அவர் வந்து only he deals with NDPS cases. So he runs NDPS trials across Tamil Nadu. ஸோ அவரை நான் வந்து செஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் செஷனே அவரே எடுக்க சொல்லியிருந்தேன். ஆனால் அவர் கொஞ்சம் ட்ரையலில் பிஸியாக இருக்கேன், அதனால நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க, நம்ம ஃபர்தர் செஷன்ஸில் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு அவர் என்கிட்ட சொன்னார். ஸோ அதனால we begin with this session today. ஸோ என்டிபிஎஸ் ஆக்ட்னா என்ன, ஃபுல் ஃபார்ம் என்ன பாபா? வாட் இஸ் த கூகுள் சே என்டிபிஎஸ் ஆக்ட் ஃபுல் ஃபார்ம் என்ன? வெரி கூல். ஸோ தி பர்பஸ் ஆஃப் திஸ் ஆக்ட் என்ன அப்படின்னாக்கா, ஸோ நம்ம என்ன சொல்றோம், ஒரு சொசைட்டி ஹெல்தியா இருந்தாதான் அந்த கண்ட்ரி வந்து முன்னேறும்ன்றது இட்ஸ் அ ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஒரு சொசைட்டி எல்லாமே போதையிலையோ குடிச்சோ இல்லை போதையிலையோ தத்தளிச்சுட்டு இருக்குன்னா தட் சொசைட்டி கேன் நெவர் இம்ப்ரூவ். கரெக்டா? ஸோ ஒரு தனி மனுஷன் ஒரு போதைக்கு அடிமையாகி, ஒரு போதை பொருளுக்கு அடிமையாகி அந்த குடும்பத்தை பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் அந்த குடும்பம் கெட்டு போயிடும். ஒரு குடும்பம் நல்லா இல்லைன்னா ஒரு நாடு கெட்டு போயிடும். ஸோ எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அன் இண்டிவிஜுவல். ஸோ அதனால வந்து பல பல வருடங்களா, ஒரு நூற்றாண்டு காலமாவே இந்த போதைப் பொருளை தடுக்கிறதுக்கு பல நாடுகள் வந்து ட்ரை பண்ணாங்க. ஸோ ஒரு பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், மீனிங் ஒரு 1800s எல்லாம் பாத்தீங்கன்னா வேர்ல்டுலயே வந்து ஓபியம் ரெகுலேஷனே வந்து பிரிட்டன் தான் பண்ணுச்சு, பிரிட்டிஷ். ஸோ அதுக்குன்னு ஓபியம் ஆக்ட் வச்சிருந்தாங்க. ஓபியம் ஆக்ட் 1857 நடைமுறையில் இருந்தது. வேர் தே ரெகுலேட்டட் தி ஓபியம் ஆக்ட். ஓபியம் அந்த ட்ரேடை வந்து ரெகுலேட் பண்ணாங்க. பட் ஆஸ் த சயின்ஸ் ப்ரோக்ரஸ்ட், போக போக வந்து இதுலயே இந்த போதைப் பொருள்லயே நிறைய அட்வான்சஸ் வந்துருச்சு. ஸோ வந்த பிறகுதான் 1985 வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஆக்ட் வந்து பார்லிமெண்ட் பாஸ் பண்ணிச்சு. அதுதான் நார்கோட்டிக்ஸ், ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் 1985. ஓகே, ஸோ வாட் இஸ் தி வை பர்பஸ்னா என்ன சொல்றது, ட்ரக் அபியூஸ், டிராபிகிங் நிறைய ஆயிடுச்சு. அது இல்லாம வந்து இன்டர்நேஷனல் ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கு, நிறைய யுஎன் கன்வென்ஷன்ஸ், நார்கோட்டிக்ஸ் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ்ல வர நிறைய யுஎன் கன்வென்ஷன்ஸ்ல இந்தியா வந்து இஸ் அ மெம்பர், இஸ் அ சிக்னேட்டரி. ஹென்ஸ் we needed to enact such a law. ஓகேங்களா? ஸோ அது இல்லாம வந்து ஸ்ட்ரிக்டர் என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் வேணும். சும்மா லா மட்டும் நம்மளுக்கு அவைலபிலிட்டியா இருக்கு, ஆனா என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு வந்து லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிக்கு டீத் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா தெர் இஸ் நோ யூஸ் ஆஃப் லா. ஓகே, ஸோ அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ கீ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் என்டிபிஎஸ் ஆக்ட் என்ன சொல்றோம், கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ். ஸோ கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேஷன், இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்க முடியுது, ஏன் ப்ராஹிபிஷன் ஆஃப் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ் நம்ம சொல்லல? why are we using the word control and regulation? Any guesses? பிரவீன், ஏன் வந்து நம்ம தாமோதரன், எஸ் ப்ளீஸ் டெல் மீ. எக்ஸாக்ட்லி. ஸோ புரியுதா உங்களுக்கு? கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் நார்கோட்டிக் ட்ரக்ஸ். we are not saying prohibition of narcotic drugs. ஏன்னா இந்த கேனிபஸா இருக்கட்டும், கஞ்சாவா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஃபார் மெடிசனல் பர்பஸுக்கு கவர்மெண்ட் அலோவ்ஸ் சர்டன் கிராப்பர்ஸ் டு க்ரோ. ஸோ இப்போ யாரையாவது நம்ம அலோவ் பண்றோம் அப்படின்னாக்கா அந்த ப்ரொடக்ஷனை வந்து கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேட் கவர்மெண்ட் தான் பண்ணணும். அதுக்கு தான் நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ, நார்கோட்டிக் கண்ட்ரோல் போர்டு இருக்கு, ஸ்டேட் லெவல்ல, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கு. அதுக்குன்னு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருப்பாரு, ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ கவர்மெண்ட் ஹேஸ் டு கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேட் த ட்ரக்ஸ் அண்ட் தீஸ் சப்ஸ்டன்சஸ். ஓகே, prevent illicit drug trafficking. illicit drug traffickingனா என்ன? illicitனா illegal அப்படி வச்சுங்க. illicit drug traffickingனா என்ன? Again, repetition of the first statement.
லீகல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து பிரச்சனை கிடையாது. இல்லீகல் ட்ரக் டிராஃபிக் பண்றத தே வாண்ட் டு பிரிவென்ட் த கவர்மெண்ட். புரியுதுங்களா? ப்ரொவிஷன்ஸ் ஃபார் ட்ரீட்மெண்ட் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் அடிக்ட்ஸ். ஸோ இதனால பாதிக்கப்பட்டவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நிவாரணம், அதாவது அந்த நம்ம டி அடிக்ஷன் சென்டர்ஸ் சொல்றோம்ல, ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் அடிக்ட்ஸ், இதுக்கான ப்ரொவிஷன்ஸ்ல இந்த புது NDPS ஆக்ட்ல இருக்கு. அப்புறம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அத்தாரிட்டிஸ் லைக் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ. ஸோ ப்ரீ லெஜிஸ்லேஷன், இந்த லெஜிஸ்லேஷனுக்கு முன்னாடி NDPS லீகல் ஃப்ரேம்வொர்க் முன்னாடி பாத்தீங்கன்னா we had டேஞ்சரஸ் ட்ரக்ஸ் ஆக்ட், அப்புறம் ஓபிஎம் ஆக்ட், இதெல்லாம் வந்து நடைமுறையில் இருந்தது. பட் ஆனா தட் வாஸ் லைக் இட் வாஸ் நாட் ஸ்பெசிபிக் இன் டர்ம்ஸ் ஆஃப் இல்லீகல் ரெகுலேஷன் பண்ண இல்லீகல் ஆக்டிவிட்டிஸை தடுக்கிறதுக்கோ ப்ரிவென்ஷனுக்கோ வந்து ஸ்பெசிஃபிக்கா இல்லை. ஸோ தே ஹாவ் டு கன்சாலிடேட் தி ஹோல் ஆக்ட்ஸ். தே ஹாவ் டு பிரிங் அப் with an act which is on par with the international conventions in which India is a signatory. புரியுதா? Any questions so far? அபுபக்கர், ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் அபுபக்கர். அந்த நிறைய அந்த ஏரியால நிறைய பிரச்சனை, உங்க ஏரியா சைடுல நிறைய பிரச்சனை. ரைட். பேசிக் கிளாசிபிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் அண்டர் NDPS. ஸோ NDPS வந்து ட்ரக்ஸ்ன்றத சர்டன் கேட்டகரியா பிரிச்சிருக்கு, கிளாசிஃபை பண்ணுது. அதுல மேஜர் கிளாசிபிகேஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நார்கோட்டிக் ட்ரக்ஸ். இப்ப நம்ம பேரை என்ன சொல்லிட்டோம், நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ். ஃபர்ஸ்ட் நார்கோட்டிக் ட்ரக்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபியம், மார்பின், ஹெராயின், கோடின், இதெல்லாம் வந்து நார்கோட்டிக் ட்ரக்ஸ். நார்கோட்டிக்னா நார்கோன்றது ஒண்ணும் இல்ல, நரம்பு சம்பந்தப்பட்டதுதான் நார்கோட்டிக் ட்ரக்ஸ். புரியுதா? நார்கோ டெஸ்ட் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? எதுக்கு நார்கோ டெஸ்ட் நம்ம சொல்றோம்? ஒருத்தன் உண்மையை சொல்றானா பொய் சொல்றானா, ஒரு குறுக்கு விசாரணைல ஒரு மனுஷன் உண்மை சொல்றானா பொய் சொல்றானா, அவன் பொய் சொல்றான்னு சந்தேகம் வந்தா நம்ம என்ன பண்றோம்? in a criminal case or otherwise என்ன நம்ம இது சொல்லுவோம், we want to impose a narco test on the accused or witness. அவன் நார்கோ டெஸ்ட் போட்டாதான் உண்மை சொல்லுவான்னு சொல்லுவோம். ஸோ எசென்ஷியலி வாட் வி ஆர் டாக்கிங் அபவுட் இஸ் அவனுக்கு நார்கோ ட்ரக்ஸ் கொடுத்தா அவன் வந்து இட் வில் ஆக்ட் as a truth serum. நார்கோன்றது இட் ஹாஸ் a direct impact on the nerves, hence it is called as narcotic drugs. ஸோ நார்கோட்டிக் ட்ரக்ஸ்ல என்னெல்லாம் வருது? ஓபியம்னா பிளெயின் கஞ்சா, ஓபியம். மார்பின் கேள்விப்பட்டிருக்குமா? இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்குமா? மார்பின் மெடிக்கல் ஃபீல்டு, வெரி குட், மெடிக்கல் ஃபீல்டு யூஸ் பண்ணாங்க மார்பின். அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் போதை தான் அது. அப்புறம் ஹெராயின், கோடின்ன்றது கோடின் சிறப்பு கூட இருக்கு, கோடின் சிறப்பு யூஸ் பண்ணுவாங்க. ஹெராயின்னா பியோர் ஹெராயின். அதை பண்ணுவாங்க இல்லையா? நம்ம நிறைய இங்கிலீஷ் படம் எல்லாம் பார்த்துருக்கோம், பிரேக்கிங் பேடு, நிறைய இங்கிலீஷ் படத்துல நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ். சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ்ல என்ன இருக்கு? மெத்தாம்ஃபெட்டமின், எக்ஸ்டசி, LSD ட்ரக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கிலீஷ் படத்துல பாத்துறீங்களா? LSDன்னா லிசர்ஜிக் ஆசிட் டைதலமைடு, அதுக்கு பேரு சைக்கடெலிக் ட்ரக். இது வந்து ஒரு மனுஷனோட சைக்கலாஜிக்கல் ஸ்டேஜை வந்து அஃபெக்ட் பண்ணும் இந்த ட்ரக். அதுக்கு பேர் தான் LSDன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ LSD, மெத்தம்ஃபெட்டமின்னா உடனே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும்? ரீசெண்டா தமிழ்நாட்டுல ஒரு மெத்தம்ஃபெட்டமின்ல அக்யூஸ்ட பிடிச்சாங்களே, ஞாபகம் இருக்கா யாருக்காவது? இல்ல அது கரெக்ட். இன்னொரு ஆள் ஒருத்தர் பிடிச்சாங்களே. வெரி குட், ஃபேண்டாஸ்டிக், கரெக்ட். மெத்தம்ஃபெட்டமின். அதாவது மெத்தம்ஃபெட்டமின் வந்து போலீஸே பார்த்து பயந்துருச்சு. இந்த இதெல்லாம் இன்டர்நேஷனல் ட்ரக் கார்டல் பண்றதெல்லாம் இங்க எப்படி நடக்குதுன்னு போலீஸ்க்கே பயம் வர அளவுக்கு அந்த பிரச்சனை இருந்தது, மெத்தம்ஃபெட்டமின் பிரச்சனை. ஓகே. ஸோ மெத்தம்ஃபெட்டமின் என்ன பண்ணும் தெரிஞ்சுக்கணும்னா, அகெயின் ஐ ஆஸ்க் யூ டு வாட்ச் தி சீரீஸ் பிரேக்கிங் பேட். ஓகே. ஸோ கீ ப்ரொவிஷன்ஸ். ஸோ இது ஐ திங்க் இட் இஸ் குட் இஃப் யூ நோ, ரைட் இட் டவுன் ஆல் ஆஃப் யூ. கீ ப்ரொவிஷன்ஸ். ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ் மோர் ஆர் லெஸ் தெரிஞ்சிடுச்சுனாலே நீங்க வந்து யூ வில் பி ஏபிள் டு ஹேண்டில் த vocabulary வித் ரெஸ்பெக்ட் டு NDPS ஆக்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து செக்ஷன் 8, ப்ராஹிபிஷன் ஆஃப் சர்டன் ஆபரேஷன்ஸ்.
Okay, write it down. See, NDPS Act ரொம்ப பெரிய ஆக்ட் எல்லாம் இல்ல. ஜஸ்ட் ரிமைண்ட் ஆல் ஆஃப் யூ, NDPS பிராக்டிஸ் பண்ணா ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் ஃபர்ஸ்ட் தெரியணும். பட் அட் த சேம் டைம் NDPS வந்து ஜஸ்ட் லைக் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட், இட் இஸ் ஜஸ்ட் 45 செக்ஷன்ஸ் தான். இட்ஸ் நாட் அ பிக் பேர் ஆக்ட் லைக் ஐபிசியோ இல்ல கம்பெனிஸ் பேர் ஆக்ட் மாதிரி 500 செக்ஷன் 600 செக்ஷன்லாம் இல்ல. It consists only 45 sections. If you spend one day to understand the Bear Act, you will be able to know it. Once you have mastered the Bear Act, you throw away the Bear Act and start reading the judgments given by the Supreme Court and the High Courts to understand how the jurisprudence has evolved over the period of time. புரியுதா? அது வேற, காஸ்மெட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் வேற. இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் திஸ் டிஸ்கஷன். ஹசன் முகமது, நம்ம we are talking about NDPS Act. Drugs and Cosmetics Act is not part of the discussion. Okay. Yeah. So section 8, no person shall cultivate or gather any portion of cocoa plant and opium, poppy or any cannabis plant. One should not indulge in any activity involving these plants whatsoever. எப்படி எவனுக்குமே நோ பர்சன் யாருக்குமே இந்த கல்டிவேட் பண்றதோ கேதர் பண்றதோ அக்யூமுலேட் பண்றதுக்கோ யாருக்குமே ரைட்ஸ் இல்லை. எடுத்த உடனே ஒரே அடி. செக்ஷன் 8. ஓகே, ஃபர்ஸ்ட் செக்ஷன் 8 எழுதிட்டீங்களா? கோகோவே அது கூட வந்து யூ ஹேவ் டு கெட் தி லைசன்ஸ். இட் இஸ் பீங் ரெகுலேட்டட். அன்ரெகுலேட்டடா வாங்கி எல்லாம் டம்ப் பண்ண முடியாது. கோகோன்னா 2 இருக்கு. சாக்லேட் கோகோ மட்டும் இல்ல தாமோதரன். இந்த கோகோவும் அதுக்குதான் கொக்கைன்னு சொல்றதுக்கு கோகோன்னு தான் சொல்லுவாங்க. கொக்கைனோட ரா மெட்டீரியல் தான் கோகோ. அதான் நீங்க வந்து கோகோன்னா உடனே கேப்ரிஸ் டெய்ரி மில்க் போயிடக்கூடாது. ஓகே, அது சாக்லேட் கோகோ, அது ஆப்பிரிக்கால வளரும். அது இந்த கோகோ வந்து இதுல வரும், கொலம்பியா சவுத் அமெரிக்கால வளரும் இது. ஓகே, section 15 to 25. Section 15 to 25, various offenses such as possession, manufacture, sale, import and export. So இதுல என்ன சொல்றாங்கன்னா, பொசஷன் ஒருத்தங்கிட்ட பொசஷன்ல இருக்குன்னா அவனுக்கு என்ன தண்டனை, மேனுஃபேக்சர் பண்ணானா அவனுக்கு என்ன தண்டனை, சேல்னா அவனுக்கு என்ன தண்டனை, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணா அவனுக்கு என்ன தண்டனை. இதுக்கெல்லாம் வந்து எந்த செக்ஷன்ஸ் டீல் பண்ணுது? செக்ஷன் 15 டு செக்ஷன் 25. ஓகே, அவங்களுக்கு இருக்குல்ல, யூஸ் பொசஷன் பண்ணாதானே ஒருத்தன் யூஸ் பண்ண முடியும். ஹசன் அடுத்தது வரேன். அது குவான்டிட்டிக்கு அடுத்தது வரேன். எவ்வளவு ஒருத்தன் யூஸ் அது அடுத்தது வரேன். அதுக்கு வந்து கமர்ஷியல் குவான்டிட்டி, ஸ்மால் குவான்டிட்டி, லெஸ் தென் கமர்ஷியல் குவான்டிட்டின்னு 3 கேட்டகரிஸ் இருக்கு. ஓகேவா? சோ ஹசன் கேட்டபடி இப்ப கேள்வி, கன்சப்ஷன் யூஸ் பண்ண பனிஷ்மெண்ட் இல்லையான்னு கேட்டார் இல்லையா? செக்ஷன் 27 ஓபன் பண்ணுங்க. கேன் சம்படி ரீட் ஓபன் NDPS ஆக்ட் செக்ஷன் 27. ஹசன் லேப்டாப் இருக்கா? லேப்டாப்போ மொபைலோ எதுலயோ ஒன்று ஓபன் பண்ணுங்க. Punishment for consumption of any narcotic drug or psychotropic substance. Whoever consumes any narcotic drug or psychotropic substance shall be punishable. Okay, 2 subclass இருக்கு. Where the narcotic drug or psychotropic substance consumed is cocaine, morphine, diacetylmorphine or any other narcotic drug or any psychotropic substance as may be specified in this behalf by the central government by notification, with rigorous imprisonment for a term which may extend to 1 year or fine which may extend to 20,000 rupees or both. Okay,
where the narcotic drug or psychotropic substance consumed is other than those specified in or under class A, the imprisonment may extend to 6 months or fine which may extend to 10,000 rupees or both. So Hassan, does that answer your question? Hassan? Consumption பண்ணா தப்பு இல்லையா? Of course it is a தப்பு தான் அது. ஓகே, அஃப்கோர்ஸ் தப்பு. அதுல வந்து லிஸ்டட் ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணா அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் இஸ் லைக் 1 year and the fine is up to 20,000. அண்ட் அந்த ஏ சப் கிளாஸ் ஏல சொல்லாத இப்ப வேற எத்தனையோ ட்ரக் இருக்குல்ல, எல்லா ட்ரக்கும் நம்ம ஷெட்யூல் பண்ண முடியாது, ஐடென்டிஃபை பண்ணி எனிமரேட் பண்ண முடியாதுல்ல பேராக்ல. அதனால எனி அதர் ட்ரக் அதர் தேன் த ட்ரக்ஸ் லிஸ்டட் இன் த சப் கிளாஸ் ஏ அது கண்டுபிடிச்சா இட் இஸ் லைக் 6 months and 10,000 rupees fine. ஓகே, யா. ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட், நான் சொல்றது எழுதிங்க, இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. செக்ஷன் 8 சொல்லிட்டேன், அப்புறம் செக்ஷன் 15 to 25 யூ ரீட் இட் அவுட். பொசஷனுக்கு என்ன தண்டனை, மேனுஃபேக்சர் பண்ணா என்ன தண்டனை, அப்புறம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணா என்ன தண்டனைலாம் அதுக்கு இருக்கு. வேரியஸ் அஃபென்சஸ் வந்து கிளாசிஃபை பண்ணது 15ல இருந்து 25 செக்ஷன். ஓகே, நவ் we've seen section 27. ஸோ என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், என்ன பனிஷ்மெண்ட் ஒருத்தன் அதுக்கு உட்கொள்றான் கன்சியூம் பண்றான்னா அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னு சொல்லிடாச்சு. செக்ஷன் 31A டாக்ஸ் அபவுட் டெத் பெனல்டி ஃபார் ரிப்பீட் அஃபெண்டர்ஸ். ரிப்பீட் அஃபெண்டர்ஸ்னா யாரு? ஹூ இஸ் a repeat offender? சாரி, அதே கேஸ்ல மாட்டுறேன். ஸோ ஒருத்தனை ரிப்பீட் அஃபெண்டர் சொல்லணும்னா என்ன கண்டிஷன்? ஒருத்தனை ரிப்பீட் அஃபெண்டர் ஒருத்தனை வந்து சொல்லணும்னா அவனுக்கு என்ன, அதுக்கு என்ன கிரைட்டீரியா? ஓகே ஓகே, யூ ஆர் க்ளோஸ். பட் ஆனா ஒரு இது வரணும் இன்னொன்னு அப்புறம். எக்ஸாக்ட்லி, ஹசன் இஸ் வெரி கரெக்ட். கன்விக்ட் ஆயிருக்கணும். ஓகே, ஒருத்தன் கன்விக்ட் ஆல்ரெடி சிமிலர் அஃபென்ஸ்ல கன்விக்ட் ஆனாதான் அவன் ரிப்பீட் அஃபெண்டர். புரிஞ்சிச்சா பிரவீன், வினோத்? ஸோ சிமிலர் அஃபென்ஸா இருக்கணும். சரி, ஒருத்தனை ரிப்பீட் அஃபெண்டர் சொல்லணும்னா சிமிலர். இது ஒன் ஆஃப் தி கிரைட்டீரியா. அகைன் கூண்டாஸ் ஆக்ட்ல போனோம்னா இதெல்லாம் ஒன் ஆஃப் தி கிரைட்டீரியா ஆக்சுவலி பார்க்கும். ரிவ்யூ பண்ணும்போது போர்டு வந்து ரிப்பீட் அஃபெண்டரான்னு பார்க்கும் ஒருத்தனை குண்டாஸ் ஆக்ட்ல போனோம்னா. ஓகேங்களா? ஸோ if somebody is a repeat offender, meaning for a similar offense he must have already been convicted. Merely having FIRs is not enough. ஓகே, ஒருத்தனுக்கு ரிப்பீட் அஃபெண்டரா இருந்தா செக்ஷன் 31A of NDPS Act is allows death penalty for that offender. ஓகே, ஸோ இது ஆக்சுவலி என்ன சொல்லுதுன்னா ஐதர் இட்ஸ் அ கேபிட்டல் பனிஷ்மெண்ட் ஆர் 30 years ஆஃப் ஜெயில் ஆன் த டிஸ்கிரிஷன் ஆஃப் ஜட்ஜ். ஸோ வி ஆல் நோ தட் பனிஷ்மெண்ட் ஆஃப் டெத் பனிஷ்மெண்ட் இஸ் அ டிஸ்கிரிஷனரி அத்தாரிட்டி ஆஃப் யார் ஜட்ஜோட டிஸ்கிரிஷன் தான். பட் ஸ்டில் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்கறது இல்லாம இட் ஆல்சோ கிராண்ட்ஸ் அ டிஸ்கிரிஷன் டு த ஜட்ஜ் saying that he can be granted 30 years of jail time. Okay, don't you think it will create such a அந்த deterrent effect கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? அந்த பயத்தை கொடுக்குமா? இனிமே நம்ம வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்ற பயத்தை கொடுக்குமா? கண்டிப்பா கண்டிப்பா. பிராக்டிக்கலா பார்த்தா இல்ல. நானே நிறைய பாக்குறேன், ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, நிறைய போயிட்டு இருக்கு. செக்ஷன் 27, section 27, I mean sorry, section 64A, not 27, section 64A, which gives an exception to section 27. section 27 நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இப்போதான், பனிஷ்மெண்ட் ஃபார் கன்சம்ஷன் சொல்லியிருக்கோம், கரெக்டா? ஆனா செக்ஷன் 64A என்ன சொல்லுதுன்னா இட் கிவ்ஸ் சர்டன் எக்ஸம்ஷன் டு செக்ஷன் 27. என்ன சொல்லுது? எக்ஸம்ஷன் ஆஃப் ப்ராசிக்யூஷன் ஃபார் அடிக்ட்ஸ் அண்டர் கோயிங் ட்ரீட்மெண்ட். ஸோ ஒருத்தன் ஆல்ரெடி அடிக்டா இருக்கான், ஓகே, ஆனா அடிக்டா மீனிங் ஒருத்தன் கன்சியூம் பண்ணியிருக்கான். ஓகே, ஸோ செக்ஷன் 27 பிரகாரம் என்ன பண்ணணும்? செக்ஷன் 27 பிரகாரம்னா அவனை தண்டிக்கணும், கரெக்டா?
ஆனா செக்ஷன் 64A என்ன சொல்லுது? எக்ஸம்ஷன் கொடுக்குது. இஃப் he is undergoing treatment for addiction. புரியுதா? Praveen, what do you understand by this? Immunity from prosecution to addicts volunteering for treatment. 64A, write it down. Any addict who is charged with an offence punishable under 27A or with offences involving small quantity of narcotic drugs or psychotropic substances who voluntarily seeks to undergo medical treatment for de-addiction from a hospital or an institution maintained by local authority or government and undergoes such a treatment shall not be liable for prosecution under 27 or any other section for offences involving small quantity of narcotic drugs or psychotropic substances. So இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஆக்சுவலி இப்போ ஸ்மால் குவான்டிட்டின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது நம்ம நெக்ஸ்ட் அடுத்தது அது பார்ப்போம். இப்போ நிறைய நிறைய சினாரியோல என்ன நடக்கலாம் அப்படின்னாக்கா, ஒருத்தன் கிலோ கணக்குல வச்சுன்னு இருந்திருப்பான். எது கேனிபஸ் வந்து கிலோ கணக்குல வச்சிருப்பான். ஆனா அவன் என்ன கிளைம் பண்ண முடியாது கோர்ட்ல வந்து, நான் என்னோட பர்சனல் கன்சம்ஷனுக்காக வச்சிருக்கேன், அதனால வந்து நான் ட்ரீட்மெண்ட் அண்டர்கோ பண்றேன், அதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு நீ அவனா சொன்னான்னா கோர்ட் என்ன சொல்லும்? 1 கிலோன்றது இஸ் நாட் அ ஸ்மால் குவான்டிட்டி. புரியுதா? 1 கிலோன்றது இட் இஸ் நாட் எ ஸ்மால் குவான்டிட்டி. ஹென்ஸ் நீ ட்ரீட்மெண்ட்டே அண்டர்கோ பண்றதுனாலும் யூ வில் நாட் பி அலவுடு. உனக்கு என்ன கொடுப்பாங்க? இட்ஸ் அ கமர்ஷியல் குவான்டிட்டி, 10 to 20 years தண்டனை அதுக்கு என்டிபிஎஸ் ஆக்ட்ல. So if somebody has to seek an exemption from prosecution either from section 27 or from any other section of NDPS Act, right? If he seeks an exemption under 64A, section 64A of NDPS Act, the quantity has to be small quantity. Small quantity என்றது நான் இப்ப சொல்றேன். The quantity has to be small quantity. புரிஞ்சுதா வினோத்? ஓகே. ஹசன் ஹசன் ஓகேவா இது பாயிண்ட்? எஸ் எஸ் ஹசன் சொல்லுங்க. ஆமா ஆமா. வழி இருக்கு, ஏன் இல்ல? வேணுட்டு பிளான்டட் பை போலீஸா, ஆர்கெஸ்ட்ரேட்டட் பை போலீஸ், அதெல்லாம் வழி இருக்கு. இதெல்லாம் நிறைய நம்மளே வாய் விட்டு சிரிக்கிற அளவுக்கு இருக்கு, ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதாவது வந்து நான் சொல்றேன், அது நம்ம நெக்ஸ்ட் வர செஷன்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம் அதெல்லாம். அதாவது ஒரு கேஸ்ல வந்து ஒரு பஞ்சாப்ல நடந்த சம்பவம், அது பட்டியாலா ஸ்டேஷன் நினைக்கிறேன், ஓகேவா? ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருத்தனை பிடிக்கிறாங்க. ஓகே, அவன் கையில வந்து கஜா இருக்குன்னு பிடிக்கிறாங்க. என்டிபிஎஸ் கோர்ட் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குது, ஹை கோர்ட் கன்ஃபார்ம் பண்ணுது. ஆனா சுப்ரீம் கோர்ட்ல போய் அக்விட் ஆயிடுறான். அவன் அக்விட் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, நீ சொல்ற விட்னஸ் இருக்குல்ல, ஐ விட்னஸ் அக்கௌண்ட் ஃபுல்லாவே ஃப்ராடா இருக்குன்னு சொல்லுது கோர்ட். எப்படி? ஒருத்தனை ட்ராப் பண்றதுக்குன்னே போலீஸே ட்ராப் மாதிரி செட் பண்ணி அவங்க கிட்ட கஞ்சா கன்ஃபிஸ்கேட் பண்றாங்க. ஆனா அவனை என்ன சொல்லி அக்விட் பண்ணுது சுப்ரீம் கோர்ட்? மொத்த எவிடன்ஸுமே வந்து ஆர்கெஸ்ட்ரேட்டடா இருக்கு பை த போலீஸ்ன்னு சொல்லி அவனை அக்விட் பண்ணிச்சு. இந்த மாதிரி நிறைய கேசஸ் அக்விட் எல்லாம் இருக்கு. we have nothing to worry about. அந்த மாதிரிலாம் அந்த பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. இப்பெல்லாம் போலீஸுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் சுதாரிச்சுட்டாங்க. அந்த மாதிரிலாம் அந்த வேலையெல்லாம் இப்ப பாக்குறது இல்ல. ஸோ நம்ம செக்ஷன் 64A வந்து எக்ஸம்ஷன் யாரு அப்டைன் பண்ணலான்றதுல கிளாரிட்டி இருக்கா? தாமோதரன், பிரவீன், ஹசன், சையத். ஓகே. Quantity based classification. Okay, now write it down. Small quantity na enna? What is small quantity? Up to 5 grams is small quantity. Okay, so நம்ம இப்போ நீங்க 64A எக்ஸம்ஷன் வேணும்னா, இப்போ உங்ககிட்ட 2 கிராம் இருக்கு பாக்கெட்ல, உங்க பர்சனல் யூஸுக்கு நீங்க வச்சிருக்கீங்க, 2 கிராம் இருக்கு,
பாக்கெட்ல அப்படின்னாக்கா என்ன கிளைம் பண்ணலாம் நீங்க? 27ல பனிஷ்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணா, இல்ல 27 செக்ஷன் 27ல ப்ராசிக்யூஷன் ஸ்டார்ட் பண்ணா, நீங்க என்ன அஃபிடவிட் சப்மிட் பண்ணலாம்? என்கிட்ட இருக்கிறது ஸ்மால் குவான்டிட்டி தான், இவங்க பிடிச்சது 2 கிராம் தான் 3 கிராம் தான் பிடிச்சாங்க. அந்த 2 கிராமுக்கு நான் வந்து டி அடிக்ஷன் சென்டர் போய் நான் வந்து அதுக்கு நான் ஒத்துழைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, யூ கேன் கெட் எக்ஸம்ஷன் ஃப்ரம் ப்ராசிக்யூஷன். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி மோர் தென் ஸ்மால் லெஸ் தென் கமர்ஷியல். எப்படி? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்மால் குவான்டிட்டிக்கு என்ன சொல்லியிருக்கோம்? அப் டு 1 year இம்ப்ரிசன்மெண்ட் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். 27ல பனிஷ்மெண்ட் என்னன்னு ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அப் டு 1 year இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் ஃபைன் ஸ்மால் குவான்டிட்டிக்கு. நெக்ஸ்ட் கேட்டகரி மோர் தென் ஸ்மால் லெஸ் தென் கமர்ஷியல், ரைட்? 5 grams to 250 grams 10 years plus fine பனிஷ்மெண்ட். ஓகே. அடுத்தது வந்து கமர்ஷியல் குவான்டிட்டி. இது வந்து லைக் யூ ஆர் டூயிங் இட் ஆஸ் இஃப் யூ ஆர் டீலர், ஒரு ட்ரேடர் மாதிரி. கமர்ஷியல் குவான்டிட்டி எனிதிங் அபவுட் மோர் தென் 250 grams இட் இஸ் கமர்ஷியல் குவான்டிட்டி. ஹசன் ஓகேவா? இதுதானே கேட்டீங்க நீங்க ஹசன்? ஸோ அப் டு 5 grams இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி நம்ம என்டிபிஎஸ் ஹேண்டில் பண்றோம்னா இது ரொம்ப அடிப்படை பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன், தெரிஞ்சிருக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் இது. நீங்க நார்மலி என்டிபிஎஸ் லாயர்ஸ் கிட்ட போனா எடுத்த உடனே குவான்டிட்டி என்னன்னு கேட்பாங்க, கமர்ஷியல் குவான்டிட்டியா என்னன்னு கேட்பாங்க. கமர்ஷியல் குவான்டிட்டிக்கு கம்மியா இருந்தா கொஞ்சம் பெயில் எல்லாம் ஈஸியா வரும், அதுக்காக கேட்பாங்க. ஓகேவா? ஸோ கமர்ஷியல் குவான்டிட்டினா எனிதிங் அபவ் 250 grams இஸ் கமர்ஷியல் குவான்டிட்டி. மோர் தென் ஸ்மால் லெஸ் தென் கமர்ஷியல்ன்றதுக்கு 5 grams to 250 grams தான் மோர் தென் ஸ்மால் லெஸ் தென் கமர்ஷியல். ஸ்மால் குவான்டிட்டினா அப் டு 5 grams. Any doubts so far? எப்படி எப்படி எப்படி? ம் ம் அது வந்து அதுக்கு வந்து ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு, எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா? அது வந்து செக்ஷன் 54 அதெல்லாம். அதுல வந்து ஒருத்தங்கிட்ட ட்ரக் நம்ம கன்ஃபிஸ்கேட் பண்ணா அதுக்கு வந்து ஒரு டீமை கூப்பிட்டு வந்து கரெக்டா அதை ஐடென்டிஃபை பண்ணோம். இது என்ன ட்ரக்கு, அது எவ்வளவு அளவு இருக்கு, அதெல்லாம் வந்து அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலான்னாலும் அது வந்து இட் இஸ் வேஸ்ட். இவங்களே எடுத்து வச்சு ட்ரக்கோட வெயிட்டை ஏத்துறாங்கல்ல, அதெல்லாம் வந்து செல்லாது. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல அது மட்டும் பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். ஹசன், அதெல்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது. மோர் தென் ஸ்மால் லெஸ் தென் கமர்ஷியலுக்கு வந்து 10 years plus ஃபைன். கமர்ஷியல் குவான்டிட்டி வந்து 10 to 20 years plus ஹெவி ஃபைன். அதே கமர்ஷியல் குவான்டிட்டி ரிப்பீட் ஆஃபெண்டரா இருந்தா 30 years ஆர் டெத் பனிஷ்மெண்ட், கேபிட்டல் பனிஷ்மெண்ட். So bail provisions under NDPS Act. So of course there are CRPC-ல நம்மளுக்கு ரெகுலர் bail provisions இருந்தாலும் when it comes to NDPS Act நம்ம என்ன சொல்லியிருக்கோம், there are ஸ்பெஷலைஸ்டு லா அண்ட் ஜெனரல் பீனல் லான்னு சொல்லியிருக்கோம். நம்ம NDPS Act வந்து இது என்ன லா? இது ஸ்பெஷலைஸ்ட் லாவா? இது இட் இஸ் அ ஸ்பெஷலைஸ்ட் லா. ஸோ நம்ம நார்மலி என்ன சொல்லுவோம், ப்ரொசீஜர் லா, சப்ஸ்டான்ஷியல் லான்னு சொல்லுவோம். அது வந்து நம்மளுக்கு பீனல் கோட் என்னதான் ஆல்ரெடி இருந்தாலும் பர்டிகுலர் இஷ்யூ அட்ரஸ் பண்றதுக்காகவே ஒரு லாவை எனாக்ட் பண்றது தான் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்ட் லா. ஃபார் எக்ஸாம்பிள் பாக்ஸோ இஸ் அ ஸ்பெஷலைஸ்ட் லா, உமன் ஹராஸ்மெண்ட் லா இஸ் ஆக்ட் இஸ் அ ஸ்பெஷலைஸ்ட் லா, SC/ST atrocities prevention act is a specialized law. So the purpose of that specialized law is to address a particular issue. Likewise NDPS is enacted, NDPS law is enacted to address a particular issue. இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்ட் லாஸ்ல என்ன ஒரு டிஸ்டிங்ஷன் அப்படின்னு பார்த்தா, பெயில் ப்ரொவிஷன்ஸுக்கு அதுலயே அந்த ஆக்ட்லயே கைடன்ஸ் இருக்கும். Though during the bail hearing proceedings, though the courts may take into account the general jurisprudence regarding bail, at the same time they will also consider the provisions mentioned in the specialized law. For example, இப்போ நீங்க இந்த மணி லாண்டரிங் கேஸ்,
யூஏபிஏ மேட்டர்ஸ்க்கெல்லாம் வந்து பெயில் வந்து அவ்வளோ ஈஸியா வராது. ஓகேவா? Even though there are special provisions, special general provisions for a bail matters in a regular criminal cases, இந்த ஸ்பெஷலைஸ்டு லால வந்து ஸ்பெஷலைஸ்டு ப்ரொவிஷன்ஸும் இருக்கும் எதுக்கு பெயில் மேட்டர்ஸ்க்கு. இந்த மாதிரி கேஸில் யூஏபிஏல வந்தா இந்த மாதிரி பெயிலுக்கு வந்தா எவ்வளவு நாள் வந்து மினிமம் வந்து ரிமாண்ட்ல இருக்கணும், கஸ்டடியில் இருக்கணும்ன்றது அதிலே கொடுத்துருப்பாங்க. Now over the time the courts have jurisprudence evolve ஆயிருக்கு. Certain matters high court has taken different stand. இப்போ அதே போல மணி லாண்டரிங்ல சுப்ரீம் கோர்ட் ஹஸ் டேக்கன் டிஃபரன்ஸ் ஸ்டாண்ட் ஆன் பெயில்ல மணி லாண்டரிங் மேட்டர்ஸ்ல. விஜய் மதன் லால் ஏதோ ஒரு கேஸ் இருக்கு, அதுதான் லேண்ட்மார்க் கேஸ் மணி லாண்டரிங் மேட்டர்ஸ்க்கு. ஸோ அது போல வந்து இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்ட் கேசஸ்ல ஸ்பெஷலைஸ்ட் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஸோ செக்ஷன் 31 பிரவீன் யார் படிக்கிறீங்க? ஐ வாண்ட் சம்படி டு ரீட் த வெபாட்டிம். செக்ஷன் 37 ஆஃப் என்டிபிஎஸ் ஆக்ட். Offenses are to be cognizable and non-bailable. Okay. Proceed. Hmm. 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 தப்பா நினைச்சுக்கிறேன், நான் திருத்துறேன் ஹசன். காக்னிசபிள். அப்புறம் unless continue. Right. So first point என்ன, first requirement என்ன, all offenses under this act are cognizable offenses. Okay. Cognizable offense na என்ன? What is the difference between cognizable offense and non-cognizable offense? கொஞ்சம் அப்படியே பேக் போயிட்டு வரும். சிவியர் கிரைம் சொல்லலாம், அது கரெக்டான வார்த்தை. அப்புறம் இன்னொரு எக்ஸாக்ட் டேர்ம் என்ன? தாமோதரன், நான் பெயிலபிள். கரெக்ட். ஹசன் கரெக்டான வேர்டு வந்து வித்தவுட் வாரண்ட், வித் வாரண்ட். ஹசன், cognizable offenses வந்து if somebody has committed a cognizable offense, you do not need an arrest warrant. For any offense where the police can arrest a person without warrant அப்படினாக, if it is a cognizable offense, he can be arrested without a warrant. With warrant arrest பண்ணா it has to be a non-cognizable offense. So any of all offenses under this section is they are cognizable and non-bailable. Okay. If they are non-cognizable and bailable இருந்தா என்ன அர்த்தம்னா, ஒன்னு அது அரெஸ்ட் பண்ணா வாரண்ட் வேணும். அப்படி அரெஸ்ட் பண்ணாலே அது பெயிலபிள் அஃபென்ஸா இருந்தா போலீஸே பெயில்ல விட்டுறலாம் அந்த அஃபெண்டரை. புரியுதுங்களா? ஸோ அதான் டிஃபரன்ஸ். ஸோ நம்ம ப்ரிசம்ஷன் ஆஃப் லா என்ன, யாராவது ஒருத்தர் வந்து ரோட்ல போற செக்கிங் பண்ணும்போது கஞ்சா பிடிச்சா என்ன அர்த்தம்? அதுக்கு வந்து அவன் வாரண்ட் வாங்கிட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. It is a cognizable offense. He can be remanded immediately. FIR can be registered. He can be arrested immediately. So because it is a cognizable offense. Okay.
என்ன சொல்றாங்க பாருங்க, நோ பர்சன் அக்யூஸ்ட், அடுத்தது பி, நோ பர்சன் அக்யூஸ்ட் ஆஃப் அன் அஃபென்ஸ் பனிஷபிள் ஷால் பி ரிலீஸ்ட் ஆன் பெயில் ஆர் ஆன் ஹிஸ் ஓன் பாண்ட். எப்படி? சொந்த பாண்ட்லயோ சொந்த பெயில்லயோ அந்த பர்சனை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது. ஏன் இது அந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்கன்னா, பெயிலபிள் அஃபென்சஸ்ல அந்த மாதிரி விட்டுறலாம். சின்ஸ் இட் இஸ் அ காக்னிசபிள் அண்ட் நான் பெயிலபிள், ஓன் பாண்ட்லயோ இல்ல ஓன் பெயிலோ விடக்கூடாது. விடலாம் அன்லெஸ், அன்லெஸ்ன்றது எப்போ எக்ஸப்ஷனை குறிக்குது. விடலாம், எப்ப விடலாம்? அன்லெஸ் the public prosecutor has been given opportunity to oppose the application for such release. So பிபிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் கோர்ட்ல. எப்படி? பிபி வந்து அந்த கேஸுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அவரு வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாரா அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அவர் சைடு அப்ஜெக்ஷன் இல்ல அப்படின்னும் போது ரிலீஸ் பண்ணிடலாம். பெயில்ல ஓன் பாண்ட்ல ரிலீஸ் பண்ணிடலாம். அல்லது பிபி அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறார் கோர்ட்ல, ஆஸ் இட் ஹேப்பன்ஸ் வித் எனி அதர் கேஸ். பிபி அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறார் கோர்ட்ல, ஆனா கோர்ட் வந்து சாட்டிஸ்ஃபைடு, இவர் அப்ஜெக்ஷன்ல வேல்யூ வெயிட் இல்ல, பட் இட் பிலீவ்ஸ் தட் அந்த அஃபென்ஸ் வந்து அவர் பண்ணியிருக்க மாட்டாருன்னு வந்து கோர்ட் பிலீவ் பண்ணுது, அக்யூஸ்டு பண்ணியிருக்க மாட்டாருன்னு கோர்ட் பிலீவ் பண்ணுது. அப்ப he can be granted bail by the court. இதுதான் டிஃபரன்ஸ். புரிஞ்சிச்சா? ஸோ பெயிலுக்கு நம்ம ஜெனரல் கண்டிஷன்ஸ், பெயிலுக்கு நம்ம எந்த செக்ஷனை கோட் பண்ணுவோம், எந்த எந்த கேஸ்ல கோட் பண்ணுவோம்? ரெண்டு லீடிங் கேஸ்ல நான் சொல்லியிருக்கேன். கேன் யூ ரீட்? எது டிகே பாஸ் வந்து ப்ரொசீஜரல் வயலேஷன். இப்போ வந்து ஒருத்தனை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னாக்கா, போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது டிகே பாஸ் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னாக்கா, அந்த ப்ரொசீஜரல் வயலேஷன்ஸை கோட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், we can get bails. பட் ஆனா நீங்க உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, அது வந்து ஜெனரல் கிரிமினல் பெயில் ரூல்ஸ். அது இப்போ நீங்க வந்து ஒரு இடி அரெஸ்ட் ஒன்று நடந்தது தமிழ்நாட்டில், ஒரு அமைச்சர் அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ வந்து இதே ஆர்குமெண்ட் தான் வச்சாங்க, டிகே பாசு கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணல அப்படின்னு ஹைகோர்ட்ல வச்சாங்க. பட் ஆனா இட் வாஸ் ஆர்கியூட் பை தி இடி that DK Basu guidelines applies to general offences, not scheduled offences as per scheduled offences under ED. அதுக்கு பேர் வந்து predicate offense ன்னுவாங்க. கேள்விப்பட்டீங்களா அந்த வார்த்தையை? predicate offensesக்கு இல்ல scheduled offensesக்கு இந்த வார்த்தை, இந்த ஜெனரல் ரூல்ஸ் அப்ளை ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் இப்போ எதுக்காக இந்த வார்த்தை கேட்கறேன்னா, I want you to recall, I mean not Hassan, others. They have attended. Hassan, நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? Hassan, what are you doing? Are you a student or are you practicing somewhere? எந்த காலேஜ் Hassan? திருச்சி. ஓகே, குட். ஐ எம் ஆஸ்கிங் அதர்ஸ். வினோத், ஞாபகம் இருக்கா? குருபக்ஷ சிங் சிப்பியா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், சுஷில் குமார் அகர்வால் கேஸ் ஞாபகம் இருக்கா? அதுல வந்து we are talking about flight risk. So for a court to grant bail to an accused, ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்க்கும். ஒன்னு, இவன் ஃபிளைட் ரிஸ்கான்னு பார்க்கும். செகண்ட், while he is on bail, will he do the tampering, witness tampering பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்க்கும். இது மேஜர் கண்டிஷன். தீஸ் டூ ஆர் மேஜர் கண்டிஷன்ஸ். ஓகே, ஃபிளைட் ரிஸ்க்னா என்ன? வாட் இஸ் ஃபிளைட் ரிஸ்க்? பேசிக்கான விஷயம் தான், நம்ம தெரியும்னு நினைச்சுக்கோம், ஆனா தெரிஞ்சுக்கணும் அது. வாட் இஸ் ஃபிளைட் ரிஸ்க்? ஃபிளைட் ரிஸ்க்னா என்ன? பாபா, வெங்கடேஷ் பாபா, வாட் இஸ் ஃபிளைட் ரிஸ்க்? தப்பிச்சு ஓடுறது. கரெக்ட். வெளியே ஓடிடுறது. ரைட், கரெக்ட். ஸோ தெர் இஸ் நோ ஃபிளைட் ரிஸ்க் அப்படின்னு கோர்ட் வந்து ஒரு முடிவுக்கு வரணும். செகண்ட், tampering the witnesses. While he is on bail, the court should believe that he should not tamper the witness. Okay, witness tampering பண்ணா என்ன பண்ணலாம்? While he is on a bail, witness tampering பண்ணா என்ன பண்ணலாம்? பெயில் கேன்சல் பண்ணலாம். என்ன ஒரு ஃபேமஸ் கேஸ்ல இருக்கு, அதுக்கு என்ன கேஸ்ல சொல்லுங்க? எந்த செக்ஷன்ல அந்த இது எந்த இது பெயில கேன்சல் பண்ணுவீங்க? செக்ஷன் மீனிங் எந்த கேஸ்ல? ஃபேமஸ் கேஸ்ல எல்லா பெயில் கொடுக்கும்போது. வெரி குட், பி கே ஷாஜி.
எல்லா பெயில் ஆர்டர்லயும் பி.கே. ஷாஜி வாஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா கடைசியில போடுவாங்க இந்த வார்த்தை. During bail, if accused is violating any of the conditions of bail, including witness tampering, okay, bail can be cancelled. ஓகே, நிறைய நம்ம லைவ் கேசஸ்ல நிறைய இப்போ எந்த கேஸா இருந்தாலும் நிறைய அக்யூஸ்ட் பெயில் வாங்கிடுவாங்க. ஏபி வாங்கிட்டு திமுறா வந்து ஆப்போசிட் பார்ட்டியை மிரட்டிட்டு இருக்கிறது, விட்னஸ் கூட போய் பொட்டன்ஷியல் விட்னஸ் கூட போய் கலந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்கள ட்விஸ்ட் பண்றதெல்லாம் பண்ணும்போது சுமார் ஒரு 10-15 வாட்டி நான் இதை போட்டிருக்கேன். கிரிமினல் மிஸ்லேனியஸ் பெட்டிஷன் போட்டு பெயில் கேன்சல் பண்ண சொல்லி ட்ரையல் கோர்ட்லயே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயே போட்டிருக்கேன். ஸோ அது ஏதோ எல்லா கேஸ்லயும் ஆர்டர் ஆகலன்னா கூட அதை போட்ட உடனே அவன் ஸ்டாப் பண்ணிட்டான். யாரு அக்யூஸ்ட் வந்து விட்னஸை டேம்பர் பண்ற வேலையை ஸ்டாப் பண்ணிட்டான். புரியுதா? எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி சொல்லியிருக்கேன் நான். ஓகே, அடுத்தது வந்து பர்டன் ஆஃப் ப்ரூஃப். இது வந்து நார்மல் கிரிமினலால பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யார் மேல இருக்கும்? ஹூ ஹேஸ் த பர்டன் ஆஃப் ப்ரூஃப்? கவர்மெண்ட். என்டிபிஎஸ்ல எந்த மாதிரி இருக்கு? எனி ஐடியா ஹசன்? வாட் ஹேப்பன்ஸ் இன் என்டிபிஎஸ் கேஸ்? Burden of proving innocence is on the accused when it comes to NDPS cases. ஓகே, ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு ஜென்ரல் நேச்சுரல் ஜஸ்டிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு என்ன இது வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் பிரின்சிபல்ஸா இருக்கேன்னு தோணலாம். பட் இருந்தாலும் கவர்மெண்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் டே, ஏன்னா இந்த நார்கோட்டிக்ஸோட எக்ஸ்பான்ஷன் வந்து இதோட குரோத்தை வந்து கட்டுப்படுத்த முடியலன்றதுனால இந்த மாதிரி பண்ணாங்க. ஆனா இந்த ஒரு காரணத்தை வச்சுதான் நீங்க சொன்னீங்க பாருங்க, போலீஸ் வந்து எல்லாரையும் பிளான் பண்ணி இன்னோசென்ட்ஸ கூட இந்த மாதிரி பண்ணிடுறாங்கன்னு சொல்லி சொல்றீங்கல்ல. இப்ப கூட நீங்க யாரோ கேட்டீங்க என்கிட்ட, கரெக்டா? இந்த ஒரு பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து இன்னோசென்ஸ் தலையில கட்டுறதுனால தான் இந்த மாதிரி வேலைகள் நடக்குது. But personally, I am not of the opinion that burden of proving innocence must be, dumped on the accused. It should always remain with the prosecution agencies to prove beyond reasonable doubt that accused has indeed committed the offense. But in the நம்ம சொல்லியிருக்கோம்ல, certain specialized லாஸ்ல ஸ்பெஷலைஸ்ட் அஃபென்சஸ்ல ஸ்பெஷலைஸ்டு ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். அதுல வந்து we can't do anything about it. So we have to, but we have nothing to worry. There are so many judgments that may take a different opinion from this burden of proof thing. ஸோ நம்ம வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் லாயரா இருக்கணும் அப்படின்னாக்கா, இட் இஸ் நாட் இனஃப் தட் வி ஜஸ்ட் ரீட் தி பேர் ஆக்ட். 45 செக்ஷனை படிச்சா நம்ம எக்ஸ்பர்ட் ஆயிட முடியுமா என்டிபிஎஸ் ஆக்ட்ல? நிறைய இருக்கு. நான் இன்னொன்னு கூட சொல்றேன். ஒரு ஒரு ஒருத்தன் வந்து ஆந்திரால இருந்து நாய் மோப்பம் பொடி கூடாதுன்னு ஒரு மிளகா பச்சை மிளகா கட்டுல கஞ்சா வச்சு கலத்துறான். ஓகேவா? போலீஸ் என்ன பண்றான், ஆஸ் யூஷுவல் புத்திசாலித்தனமா எடை போடும்போது மொத்த பச்சை மிளகாவையும் சேர்த்து வச்சு எடை போட்டுறான். 2 கிலோ 1 கிலோ ஏதோ சொல்லிடுறான். அந்த குவான்டிட்டியை கமர்ஷியல் குவான்டிட்டியை கன்சிடர் பண்ணி அவனுக்கு வந்து அவன் மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி கேஸ் நடக்குது. ஆனா ட்ரையல் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஐ மீன் ட்ரையல்னா இட் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து ஹி காட் கன்விக்டட். அது வந்து அப்பலேட் லெவல்ல என்ன ஆயிடுச்சுன்னா, கோர்ட் என்ன கேட்டுது, பச்சை மிளகா வச்சு நீ எடை போட்ட, அவன் எதுக்கு பச்சை மிளகா போட்டிருக்கான்னா நாய் மோப்பம் பிடிக்கூடாதுன்றதுக்காக பச்சை மிளகா கூட கஞ்சா வச்சு கடத்திருக்கான். சரி, நீ எடை போட்டியே, பச்சை மிளகாவையும் கஞ்சாவையும் தனித்தனியா பிரிச்சியா? ஃபர்ஸ்ட் கேள்வி. அது தனித்தனியா பிரிச்சா தானே கமர்ஷியல் குவான்டிட்டியா இல்ல லெஸ் தென் கமர்ஷியல் குவான்டிட்டியா இல்ல ஸ்மால் குவான்டிட்டியான்னு தெரியும். நீ மொத்தமா எடை போட்டு கமர்ஷியல் குவான்டிட்டின்னு சொல்லிட்ட. அந்த ஒரு காரணத்துக்காகவே அக்யூட் ஆயிருக்கான். புரியுதா? நான் சொல்ற புரியுதா? எவ்வளவு? ம் ம் கரெக்ட் கரெக்ட் பண்ணக்கூடாது. அதுல கேட்டது கோர்ட், அதை வந்து கேலிபிரேட் பண்ணிருக்கியா? வெஜிடபிள் வெண்டரோட வெயிங் மிஷினை கேலிபிரேட் பண்ணணும்.
பீரியாடிக் லெவல்ஸ்ல கேலிப்ரேட் பண்ணும். கேலிப்ரேட் பண்ணலன்னா, அந்த வெஜிடபிள் வெண்டரோட வெயிங் மிஷின் வந்து கரெக்ட்டான வெயிங் மிஷின் எப்படி ஹவ் கேன் யூ கம் டூ அ கன்க்ளூஷன்? இதெல்லாம் வந்து போலீஸ்க்கு இதெல்லாம் ஒரு லெசன் பாடம். நெறைய நெறைய கேஸ் இருக்கு. இந்த மாரி காமெடி கேஸ் நம்ம ஒரு நாள் ஃபுல்லா சிரிக்கிற அளவுக்கு இருக்கு ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு. எனி கொஸ்டின் சோ ஃபார்? பிரவீன், வினோத். எனக்கே வாயில நுழையாது அது. எல்எஸ்டி ட்ரக்ஸ். அது வந்து லைசர்ஜிக் ஆசிட் டைதலமைடு. லைசர்ஜிக் ஆசிட் டைதலமைடு. ஓகே, ப்ரொசீட் பண்ணலாமா? நெக்ஸ்ட். ஓகே. ஸோ என்ன சொல்லிட்டோம்? burden of proof always lies on the accused. So he has to prove. ஓகே. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன என்ன சொல்லியிருக்கோம்னா ப்ரிசம்ஷன் ஆஃப் கில்ட்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோம். ஸோ இந்த burden of proof is dumped or imposed on the accused. How அப்படின்னாக்கா section 35 and 34 talks about a presumption of guilt. Section 35 NDPS Act. Who can read it? Baba, can you read it? Hmm. See, என்னதான் வந்து நம்ம presumption of guilt இருந்து burden of proof வந்து accused மேல shift ஆனாலும், if you read section 35 and 54 in a conjoined manner, ரெண்டுமே சேர்த்து வச்சு படிச்சீங்கன்னா, you feel that the relief is still in favor of accused தான். ஒரு தப்பு செய்யாத ஒருத்தன் மாட்டிக்கினா அப்படின்னாக்கா he can prove it. சொல்ற புரியுதா? Can you read the verbatim? 35 and 54 ரெண்டுத்தையும் ஓபன் பண்ணீங்க. Read the verbatim. I'll go on mute. Who is reading it? Venkatesh Baba? Right. You are correct. You are correct. Go ahead. ஓகே. இது படிச்சிட்டீங்களா? கல்பபிள் மென்டல் ஸ்டேட்டுக்கு வந்து இன்னொரு வார்த்தை என்ன? கல்பபிள் மென்டல் ஸ்டேட்டுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? இன்னொரு இன்னொரு வார்த்தையை பயன்படுத்தி சொல்லலாம். கல்பபிலிட்டினா என்ன? கரெக்டா சொன்னபடி. வெரி பிரில்லியன்ட் ஆன்சர் ஹசன் முகமது. மென்சரியா தான் கல்பபிள் மென்டல் ஸ்டேட். புரியுதா பாபா? நான் இதெல்லாம் எடுத்திருக்கேன். எல்லாருக்கும் உங்களுக்கு
இதெல்லாம் எக்ஸ்டென்சிவா நான் பேசியிருக்கேன் இத பத்தி. இன் தி பாஸ்ட். கிரிமினல் ஸ்டேஜ் இருக்க கிரிமினல் ஸ்டேஜ் ட்ரையல்ல எடுத்திருக்கேன். இதெல்லாம் சொல்லியிருக்கேன். மென்ஸ் ரியா, ஆக்டர்ஸ் ரியானா என்ன, கிரிமினல் இன்டென்ஷன்னா என்ன எல்லாம் பேசியிருக்கோம். ஸோ கல்பபிள் மென்டல் ஸ்டேட் இஸ் நத்திங் பட் மென்ஸ் ரியா தான். ஓகேவா? ஸோ என்ன சொல்லுது? பிரிசம்ப்ஷன் ஆஃப் கில்ட். ஒன்ஸ் யூ ஆர் சார்ஜ்ட் வித் சர்டன் அஃபென்ஸ் அண்டர் NDPS, the presumption of guilt is assumed. The culpable mental state of the accused is assumed unless the contrary is proved by the accused. Now you read the 54, Venkatesh Baba. Section 54 NDPS Act. Correct. ஸோ இப்போ வந்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நான் வந்து என்ன சொல்லிட்டேன் ஆல்ரெடி, இந்த இந்த ஸ்பெஷலைஸ்ட் அஃபென்ஸ்ல வந்து த ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் கில்ட் ஆர் அதர்வைஸ் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து இட் இஸ் ஷிஃப்டட் டு அக்யூஸ்ட்னு நான் சொல்லிட்டேன். பட் ஆஃப்டர் ரீடிங் தீஸ் டூ செக்ஷன்ஸ், வாட் கேன் யூ டெல் மீ தட் இஸ் இட் ஸ்டில் த மேட்டர் ஆர் யூ ஹாவ் சஃபிஷியன்ட் ஸ்கோப் டு ப்ரூவ் தட் யூ ஆர் இன்னசென்ட்? என்ன வினோத், நான் சொல்றேன் புரிஞ்சிச்சா? இப்போ என்னதான் வந்து பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அக்யூஸ்ட் மேல இருக்குன்னு நான் சொன்னாலும், ஆனா செக்ஷன் 54 என்ன சொல்லுது? இஃப் ஐ கேன் ப்ரூவ் தட் இட் கான்ட்ரரி வந்து நான் ப்ரூவ் பண்ணிட்டேன், என்னன்னு சொல்லுது? ஐ ஹவ் ப்ரூவ் த கான்ட்ரரி அப்படின்னா என்னன்னு அர்த்தம்? இந்த 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 எவிடன்ஸ் வந்து நான் டிஸ்ப்ரூவ் பண்றேன். அவங்க ப்ரொடியூஸ் பண்ற எவிடன்ஸையோ அவங்க ஸ்டேட்மெண்ட்ஸையோ நான் கான்ட்ரரியா ப்ரூவ் பண்ணிடுறேன். ஸோ நான் அக்யூட் ஆயிடுறேன். ஸோ டோன்ட் யூ திங்க் தட் இட் டசன்ட் மேட்டர் ஈவன் இஃப் தி பர்டன் ஆஃப் ப்ரூவ் இஸ் ஆன் மீ? டோன்ட் யூ திங்க் இட் டசன்ட் மேட்டர்? If you can disprove the story, you can still get acquitted. Am I right or not? Right? Hassan, okay va? Point okay va? இல்ல, நான் என்ன சொன்னேன், மத்த ஜெனரல் கிரிமினல் மேட்டர்ஸ்ல வந்து பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து ப்ராசிக்யூஷன் கிட்ட இருக்கு. ப்ராசிக்யூஷன் ஹேஸ் டு ப்ரூவ் பியாண்ட் ரீசனபிள் டவுட்ன்றது உலக வழக்கம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அடிப்படை விஷயம். ஓகேவா? ஒரு கிரிமினல் கேஸ்ல ப்ராசிக்யூஷன் தான் பியாண்ட் ரீசனபிள் டவுட் ப்ரூவ் பண்ணணும் அக்யூஸ்ட் வந்து அவன் கில்ட்டியான்ட்டு. ஆனா NDPS ஆக்ட்ல சின்ஸ் இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஆக்ட்ன்றதுனால NDPS ஆக்ட்ல இந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃபை யார் தலைமையில ஷிஃப்ட் பண்ணிருக்காங்கன்னா அக்யூஸ்ட் மேல ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ராசிக்யூஷன் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க பேசிக் எவிடன்ஸ் அவங்க கன்ஃபிஸ்கேட் பண்ணது பிளஸ் சார்ஜ் ஷீட் இருக்கு. இப்போ அது நான் பண்ணலன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய கடமை பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அக்யூஸ்ட் மேல இருக்கு. ஸோ அக்யூஸ்ட் மேல இருந்தாலும் செக்ஷன் 54 என்ன சொல்லுது? நீ வந்து கான்ட்ரரியா ப்ரூவ் பண்ற. இப்ப என்ன சொல்றேன், இப்ப நான் இப்ப சொன்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே, 1 கிலோ 2 கிலோ மிளகாவை எடுத்துன்னு போய் அவன் எடை போட்டு 2 கிலோ கஞ்சான்னு கணக்கு காட்டிட்டான் ப்ராசிக்யூஷன் ஏஜென்சியோ போலீஸோ. இப்ப நான் கான்ட்ரரியா ப்ரூவ் பண்றேன், அதுல வந்து கஞ்சாவே இல்ல, அதுல வந்து ஒரு ஸ்மால் குவான்டிட்டி தான் இருந்தது, 2 கிராம் தான் இருந்தது, இவங்க தனியா எடை போடல, மொத்தமா பச்சை மிளகாவோட சேர்ந்து எடை போட்டு 2 கிலோ கஞ்சான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். அப்படின்னா என்ன? கான்ட்ரரி, அவங்க சொன்னதை கான்ட்ரடிக்ட் பண்ணி நான் ஒரு மேட்டர் ப்ரூவ் பண்ணிட்டேன். அப்போ ஐ கெட் அக்விட்டட். அதனால என்னதான் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து அக்யூஸ்ட் ப்ரூவ் பண்ணணும்ன்ற ஒரு கட்டாயம் இருந்தாலும் நான் என்னோட கேஸை கரெக்டா நான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி பர்டன் ஆஃப் ப்ரூஃப் பத்தி நான் கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். இது கரெக்டா ஸ்டேட்மெண்ட்? பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யார் பேர்ல இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, as long as I can disprove the theory of யாரு ப்ராசிக்யூஷன் சைடு இந்த மேட்டர்ல. புரிஞ்சுச்சா? டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா? ஹவ் அபவுட் அதர்ஸ்? பிரவீன், வினோத்?
புரிஞ்சுதா பிரவீன்? ரைட். ஓகே, வண்டர்ஃபுல். ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல வந்து ஐ திங்க் இட்ஸ் ஆல்மோஸ்ட் 1 hour. நெக்ஸ்ட் செஷன்ல வந்து இன்வெஸ்டிகேஷன், என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் ட்ரையல் ப்ராசஸ். என்டிபிஎஸ் ஆக்ட்ல வந்து எப்படி இன்வெஸ்டிகேஷன் நடக்கும், என்ஃபோர்ஸ்மெண்ட், அப்புறம் ட்ரையல் ப்ராசஸ், இது மட்டும் தனியா எடுப்போம். அது ஒரு செஷனா இந்த நெக்ஸ்ட் வீக்ல எடுக்கிறேன். பட் இட் இஸ் பெட்டர் இஃப் யூ whoever has joined this session அதை நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இன்வெஸ்டிகேஷன், என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் ட்ரையல் ப்ராசஸ். சொல்லுங்க பிரவீன், டெல் மீ. எஸ். ரைட். ரைட், ரைட். ஏன்னா அப்பதான் ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். நீங்க இதை அப்படியே விட்டுட்டு அப்படியே போனீங்கன்னா அது செட் ஆகுது. ஸோ நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணதுல டு யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ்? எது எது? அது ரைட். ரைட், நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ணோம். இன்வெஸ்டிகேஷன், தட் இஸ் a பார்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் ட்ரையல் ப்ராசஸ். ஆக்சுவலி நான் இன்னைக்கே எடுத்துலான்னு பார்த்தேன், பட் இட்ஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு டாக்குமெண்ட், ஆல்ரெடி ப்ரீ பிளான்ட், எவ்ரி திங் வாஸ் ஒர்க்ட் அவுட். சின்ஸ் பாசிட்டி ஆஃப் டைம் ஐ குட் நாட் கண்டினியூ டு த நெக்ஸ்ட் செஷன். அந்த வெஹிக்கிள் அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் செஷன்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஹசன், ஓகேவா? ஸோ யார் உங்களை ரெஃபர் பண்ணா? ஐ யூ பார்ட் ஆஃப் திஸ் குரூப் ஆல்ரெடி, ஆர் ஹவ் யூ கம் டு நோ அபவுட் திஸ்? ரைட். சரி, சரி. குரூப்ல இருக்கீங்களா நீங்க? யூ ஆர் தேர் இன் த குரூப் இல்லையா? ஓகே, ஓகே. அப்பனா ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ எனி அதர் கொஸ்டின்ஸ்? சையத், பிரவீன், அபுபக்கர், வெங்கடேஷ் பாபா. அபுபக்கர் ஓகேவா? ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா அபுபக்கர்? அடுத்த செஷன் ஜாயின் பண்ணுங்க கண்டி, இதோட கண்டினியூஷன். ரைட், ஓகே. ஸோ இஃப் எஸ், எஸ் ப்ளீஸ், எஸ். அதுதான், அதுதான். சீஷர்ல வந்து தேர் ஹேஸ் டு பி a witness. மோஸ்ட் ஆஃப் த டைம் அது என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்குன்னு ஒரு, இப்ப நம்ம வந்து இங்கிலீஷ் மேட்டர்ஸ்ல வந்து கரோனர்ன்னுவோம். கரோனர்னா என்ன? He is a forensic expert who comes and records everything. அது போல we need to have somebody here during the seizure, which is again a part of investigation, enforcement, and trial process, which we will discuss in length in the next session. ரொம்ப நம்ம இது ஃபர்ஸ்ட் செஷன் வந்து ரொம்ப பேசிக் தான், ஃபவுண்டேஷனல் இதுதான். அப்புறம் பெயில் மேட்டர்ஸ், ட்ரையல் மேட்டர்ஸ் எல்லாம் தனியாவே அது அப்படியே நம்ம போயிட்டே இருக்கலாம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் we can continue with this NDPS streak. ஏன்னா திஸ் வாஸ் சஜஸ்டட் பை கோபி. ஆக்சுவலி கோபி தான் சொன்னாரு NDPSல வந்து ஒரு கேஸ் எடுங்க, கிளாஸ் எடுங்க சார்ன்ட்டு. ஸோ ஐ தாட் ஐ வில் டேக் இட். பெயில்ஸ் எல்லாம் நிறைய பெயில்ஸ் எல்லாம் ஆர்கியூ பண்ணி பெயில் எல்லாம் எடுத்திருக்கோம் NDPSல. ஜஸ்ட் சேயிங். Okay, if there are no more questions, I would like to end the session, and I thank all of you for joining this session. So I request you all to join the continuation of this session, which I will let you know in the group. Groupல நான் எந்த டேட் அதெல்லாம் நான் போடுறேன். இதோட வீடியோ ரெக்கார்டிங் நான் இதுல அப்லோட் பண்றேன், யூடியூப்ல போட்டு குரூப்ல ஷேர் பண்றேன். You can share it with your friends. Okay, wonderful. Thank you very much for your time. Thank you all. Thank you. Thank you. Thanks. Thank you. Thank you. Good night. Thank you. Thanks.